அது ஒரு பச்சை பசேல்னு அழகான அடர்ந்த காடு. அந்த காட்டில் உள்ள ஒரு மரத்தில் 2 அழகான கூடுகள் இருந்துச்சு. அதில் ஒரு கூட்டில் மீனுக்குருவி வாழ்ந்து வருது. மீனுக்குருவிக்கு பக்கத்து கூட்டில் உள்ளதில் ஒரு காகமும் அதனோட குழந்தையும் வாழ்ந்து வர்றாங்க. மீனுக்குருவி இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 அழகான முட்டைகளை இட்டிருந்துச்சு. மீனுக்குருவி தன்னை விட தன்னோட முட்டைகள் மேலே ரொம்பவும் அளவுக்கு அதிகமான பாசமும் அன்பும் கொண்டு இருந்துச்சு. நான் இப்போ உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போகணும். ஆனா என்னோட முட்டைகள் தனியா இருக்குமே. தன்னோட முட்டைகள் தனியாக இருக்கும்னு நினச்சி பயந்த மீனுக்குருவி மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி நினச்சிக்கிச்சு. நம்ம பேசாம பக்கத்து கூட்டுல உள்ள காகத்துக்கிட்ட உதவி கேட்க வேண்டியதுதான். காகமண்ணே, காகமண்ணே, என்னோட முட்டைங்களை நான் உணவு எடுத்துட்டு வர்ற வரைக்கும் உங்களால பார்த்துக்க முடியுமா? சரி மீனுக்குருவி, ஆனா எனக்கு யாரு உணவு எடுத்துட்டு வருவா? எனக்கும் என் பையனுக்கும். நான் போய் உங்க 2 பேத்துக்கும் சேர்த்தே உணவு எடுத்துட்டு வருவேன். அப்படியா? அப்ப சரி, நான் உன்னோட முட்டைகளை தாராளமா கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி காகமண்ணே. நான் உங்க 2 பேத்துக்கும் தேவையான அளவு உணவுகளை எடுத்துக்கிட்டு வர்றேன். ரொம்ப சந்தோஷம். தினமும் இதே மாதிரி நான் உன்னோட முட்டைகளை கவனிச்சுக்கிறேன். நீ எனக்கும் என் பையனுக்கும் தேவையான உணவுகளை எடுத்துட்டு வா. ரொம்ப சந்தோஷம் காகமண்ணே. இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இந்த மாதிரி சொல்லிட்டு மீனுக்குருவி உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போயிட்டு திரும்பி வருது. கொண்டு வந்த உணவுப் பொருட்களை காகத்துக்கும் காகத்தோட குழந்தைக்கும் கொடுத்துட்டு மீனுக்குருவியும் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒரு நாள் மீனுக்குருவி உணவெடுக்க காட்டுக்கு போகுது. அந்த சமயம் மீனுக்குருவியோட முட்டைகளில் ஏதோ அசைவு தெரியுது. அதை கவனிச்சிருச்சு காகம். அட, அந்த முட்டைகள்ல ஏதோ அசைவு தெரியுது. அப்பன்னா குஞ்சுகள் வெளியில வரப்போகுதுன்னு அர்த்தம். குழந்தை, நீ வீட்டில் பத்திரமா இரு. நான் அந்த கூட்டுல போய் அந்த முட்டைகளை கவனமா பார்த்துக்கிறேன். தன்னோட குழந்தைகிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக பறந்து மீனுக்குருவியோட கூட்டில் வந்து உட்காருது காகம். மீனுக்குருவியோட முட்டைகள் கீழே விழுந்துடாம காகம் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே முட்டைகள்ல இருந்து 2 அழகான குஞ்சுகள் வெளியே வந்துடுச்சு. அட, மீனுக்குருவியோட குழந்தை எவ்வளவு அழகா இருக்குதுங்க. நல்ல அழகான நிறத்திலையும் எவ்வளவு அழகா இருக்குதுங்க. இந்த 2 குருவிங்களும் நல்ல ஆரோக்கியமா இருக்குதுங்க. கடவுளுக்கு நன்றி. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மீனுக்குருவி வந்துடுது. அட, என்னோட குழந்தைங்க எவ்வளோ அழகா இருக்கிறாங்க 2 பேரும். இவங்கள நான் ரொம்பவே நல்லா கவனமா பார்த்துக்குவேன். தன்னோட குழந்தைங்களை பார்த்த சந்தோஷத்தில் மீனுக்குருவி காகத்தையும் காகத்தோட குழந்தைக்கும் உணவு எடுத்துகிட்டு வர்றதை மறந்துடுச்சு. அட, இந்த மீனுக்குருவி நம்ம எவ்வளோ உதவி செஞ்சோம். அந்த நன்றியை மறந்துட்டு இப்போ நம்மளை இந்த மீனுக்குருவி கண்டுக்க கூட மாட்டேங்குது. இந்த மாதிரி காலுக்காகம் புலம்பிக்கிட்டு இருக்கும்போதே காட்டில் அடமழை பெய்ய ஆரம்பிச்சது. அட, என்ன இது? இந்த நேரம் பார்த்து இவ்வளவு மழையா? ஐயோ, என் குழந்தைங்க வேற இப்பதான் முட்டையிலேருந்து வெளியில வந்திருக்கிறாங்க. எப்படி இந்த மழையை தாங்குவாங்க? நான் போய் ஏதாச்சும் கொடை கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துட்டு வர்றேன். இந்த மாதிரி சொல்லிட்டு மீனுக்குருவி கொடையை தேடி காட்டுக்கு போயிடுது. அட, இந்த மீனுக்குருவிக்கு அறிவே இல்லை. குழந்தைங்களை இப்படி மழையில நனைய விட்டுட்டு எங்கே போகுது? காலுக்காகம் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி ஒரு அழகான கொடையை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு வந்துடுச்சு. அப்பா, நீங்கள் ஏதோ மீனுக்குருவிக்கு அறிவில்லைன்ட்டீங்க. ஆனால் அது தன்னோட குழந்தைங்களுக்காக கொடை எடுக்கிறதுக்காக போயிருக்கு. அந்த கொடை ரொம்ப அழகாக இருக்குல்ல, நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாம் மகனே, நீ சொல்கிறதும் சரிதான். அந்த மீனுக்குருவி எடுத்துட்டு வந்த கொடை ரொம்ப அழகா இருக்கு. எப்படியாச்சும் நம்ம அதை எடுத்துக்கணும். ஆனால் மீனுக்குருவியோ தன்னோட குழந்தைகளுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக அந்த கொடையை வச்சுட்டு மழையில் நனையாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மீனுக்குருவி வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து காகம் அந்த கொடையை திருடிருச்சு. திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்த மீனுக்குருவி, அட, இந்த காகம் ஏன் இப்படி இருக்குது? நான் அதுக்கு என்ன பாவம் செஞ்சேன்?
இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்பா, இந்த கொடைக்குள்ள ரொம்ப கதப்பாக இருக்குது. எனக்கு இந்த கொடையை ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா. ஆமா மகன், நீங்க சொல்றதும் உண்மைதான். இந்த கொடை ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்போ அங்கே இருந்து பறந்து வந்த ஒரு கழுகு காகத்தையும் காகத்தோட குழந்தையவும் ரொம்பவே பலமாக அடிச்சு போட்டுட்டு அந்த கொடையை தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, நீ ஒருத்தருக்கு என்ன செய்யறியோ அதுதான் திரும்ப உனக்கு வட்டியும் முதலுமா கிடைக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.